எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீர் என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட். இதில் நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். இதில் வந்து முக்கியமாக பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புர்ஜி, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது பன்னீர் பாப்பர்ஸ். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை துருவி வச்சுக்கோங்க. பாதி பன்னீர் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணுங்கள். மீதியை திக் கிரேட்டரில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவன பன்னீரை பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இதில் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, நறுக்கின கொத்தமல்லி இலை, இதோட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் சரியா இருந்தா இதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு போடுங்க. மைதாக்கு பதில் சோள மாவு பயன்படுத்தலாம். பன்னீர் கலவையை பைண்ட் பண்ண இந்த மாவு சேர்க்குறேன். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. பன்னீர் மிக்ஸ்சர் ரெடி. இதை கொஞ்சம் எடுத்து உருண்டையாக உருட்டுங்க. இப்போ மாவு கலவையை செய்ய போகிறேன். இதுக்கு வேறு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு மிக்ஸ்சர் கொஞ்சம் திக்காக இருக்கணும். செஞ்ச பன்னீர் உருண்டைய மாவுல முக்கி பிரெட் தூள்ல பெரட்டுங்க. ஃப்ரெஷ் பிரெட் தூள் எப்படி செய்யறதுன்னு சிக்கன் நக்கட்ஸ் ரெசிபில இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷத்துக்கு வைங்க. அப்பதான் பொரிக்கும் போது பன்னீர் பால்ஸ் உடையாது. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். பன்னீர் பால்ஸை லேசாக உருட்டி எண்ணெயில் போடுங்க. பன்னீர் பாப்பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நீங்கள் அருமையாக ஒரு ஸ்நாக் மாதிரியும் சர்வ் பண்ணலாம், நான் ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இது நீங்கள் வந்து கெச்சப் இல்லைன்னா மேயோ வச்சு சர்வ் பண்ணலாம். ஆனால் சர்வ் பண்ணும்போது மேக் ஷுர் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.